சைக்கிளிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கவின் நடித்த ஸ்டார் படமே இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு புது படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காரு. ஸோ அது என்ன படம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கவின் தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து கவின் வந்து வளர்ந்துட்டு வர்றாரு. ஸ்டார் படத்துக்கு அப்புறமா அது வந்து கன்ஃபார்மே ஆகிடும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் வந்து கவின் வந்து ஒரு புது படத்தில் வந்து கமிட் ஆகியிருக்காரு. அதுவும் தன்னுடைய குருவான நெல்சன் திலீப்குமார் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதில் முதல் படமாக வந்து கவின் வச்சு தான் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா எல்லா டேரக்டர்ஸுமே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டை வந்து இப்போ டேரக்டராக வந்து மாற்றிட்டு வராங்க. அந்த வகையில் வந்து நெல்சனுமே வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் எந்த படத்தை வந்து நான் வந்து முறையாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய அசிஸ்டண்ட்டான கவினை வச்சு தான் முதல் படத்தை வந்து அதில் வந்து பண்ணியிருக்காரு. அதுலேயும் தன்னுடைய இன்னொரு அசிஸ்டண்ட்டான சிவபாலன் முத்துக்குமார் அப்படிங்கிறவரை தான் அதில் வந்து டைரக்டராகவும் அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜென் மார்டின் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டரையும் வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷனில் முதல் முறையாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. தன்னுடைய எல்லா படங்கள்லையும் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிற ரெடின் கிங்ஸ்லேயும் ஒரு பிரதான முக்கிய வேடத்தில் வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்க இருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு பிளட்டி பெக்கர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கவின் வந்து பிச்சைக்காரர் மாதிரியான தோற்றத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தாலுமே பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனாவே கவின் வந்து பயங்கரமான பேர் கிடைக்கும் அப்படின்னு வந்து பலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த பிளட்டி பெக்கர் போஸ்டரை பார்த்தா இந்த படம் வந்தாலுமே கூட கவினுக்கு வந்து அது இன்னொரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ கவினோட இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெல்சன் திலீப்குமாரோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு எதனா தோணுச்சுனாலும் அதையே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.